தலைவர் விஜய் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் டிவிகே முதல் பொதுக்குழு கூட்டத்தில் ஆவேசமான உரையாற்றினார். அவர் தனது பேச்சில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நேரடி போட்டி டிவிகே மற்றும் டிஎம்கே இடையே மட்டுமே இருக்கும் என்று அறிவித்தார். விஜய் டிஎம்கே மற்றும் பிஜேபி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து மாநில அரசின் ஊழல் மற்றும் மத்திய அரசின் தமிழ்நாட்டின் மீதான புறக்கணிப்பை குறித்தார். ஜிஎஸ்டி ஒதுக்கீடு, கல்வி நிதி குறைப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு போன்ற கொள்கைகள் தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக உள்ளன என்று அவர் குற்றம் சாட்டினார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியை ஃபாசிஸ்ட் என்று விமர்சித்த விஜய், தமிழ்நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைமை மோசமாக உள்ளது என்று கூறினார். அவரது பேச்சில் பெரியார், காமராஜர், அம்பேத்கர் மற்றும் வேலு நாச்சியார் போன்ற தலைவர்களின் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டு சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை முன்னேற்றும் கட்சியாக டிவிகே செயல்படும் என்று அவர் உறுதியளித்தார். விஜய் தனது கட்சியின் வெற்றி உறுதி என்று கூறி எதிர்கால அரசியல் பயணத்தில் உறுதியுடன் இருப்பதை வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் மீனவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகள் மற்றும் வக்ஃப் பில் திரும்பப் பெற வேண்டும் என்ற தீர்மானங்கள் உட்பட 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்றைய உரை தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் வகையில் அமைந்தது.